அண்ணா இப்ப கேக்குதா? கேக்குது சார். நல்லா கேக்குதா? எஸ் சார். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். தெரியலையா? தெரியுதுங்க சார். சோஷியல் எத்தனை மணிக்கு முடியுது கல்வி டிவில? ஹலோ சார், சோஷியல் எத்தனை மணிக்கான கல்வி டிவில முடியுது? 12:30ங்க சார். அப்போ 1 மணிக்கு கிளாஸ்னா நீங்களெல்லாம் வந்து முன்னாடியே 1:55 ஜாயின் ஆயிடணும். புரியுதா? சார் அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணேங்க சார். அவங்க அம்மா அட்டென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க சார். ஏமா? இங்கே வெளியில போயிருக்காங்களாங்க சார். ரைட், விட்டுரு. வந்திருக்கிறவங்கள பார்க்கலாம். எத்தனை பேர் வந்திருக்காங்க? 6 பேரா? என்னையோட சேர்த்து 6, மொத்தம் 5 தான். வாய்ஸ் நல்லா கேக்குது எனக்குண்ணே? எஸ் சார். எஸ் சார். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? இல்லைங்க சார். தெரியலையா? ஒயிட் ஸ்கிரீன் தெரியல? இல்லைங்க சார். இல்லைங்க சார். இப்ப தெரியுதா? எஸ் சார். ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார், தெரியுதுங்க சார். ஓகே, ரைட். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார். சஞ்சய், நேத்து என்ன பார்த்தோம்? யாரு கேட்கறனா அவங்க டக்குன்னு மைக் ஆன் பண்ணிட்டு பேசணும். லேட் பண்ணிட்டு இருந்தா டைம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு இருக்கிறது 30 நிமிஷம் தான். நேத்து என்ன கண்ண பார்த்தோம்? தீபா, சண்மதி சார் பாசிவ் வேர் ஆக்டிவ் வெர்ப் சார். ஆக்டிவ் வெர்பா? பாசிவ் வாய்ஸ் சார், ஆக்டிவ் வாய்ஸ் சார். ஆக்டிவ் வாய்ஸ், passive voice. Passive voice. The active voice, passive voice. என்னென்ன பண்ணணும்? Yes sir. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் பிரிக்கணும் சார். ஆமா. ஸ்பெஷல் பரோட்டா. என்னது? ஸ்பெஷல் பரோட்டா. ஸ்பெஷல் பரோட்டானா என்னது? பரோட்டா. சென்டென்ஸ்
சென்டென்ஸ் பேட்டர்ன். கொடுத்திருக்கிற வாக்கியத்துக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்தது என்ன பண்ணணும்? சார் நீங்களா டெய்லி பெருக்கல். எஸ், பெருக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? பெருக்கணும். என்ன பெருக்கணும்? நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற சப்ஜெக்ட எங்க கொண்டு போகணும்? ஆப்ஜெக்ட் லாஸ்ட் இடத்துல போடணும். கூட என்ன சேர்க்கணும்? பை சேர்த்து போடணும். பை. இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட இங்க கொண்டு வந்து சப்ஜெக்டா போடணும். ரைட்டா? சப்ஜெக்ட். இப்ப நீங்க வீட்டு பாடம் செஞ்சு அனுப்புனதுல இருந்து சில பிழைகள், அதாவது இந்த இடத்துல என்ன பிழை பண்ணிருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க சப்ஜெக்ட் பின்னாடி போகும்போது, சரியா, சப்போஸ் இங்க சப்ஜெக்ட் ஈன்னு இருக்கு, பின்னாடி போகும்போது கேபிட்டல் ஹிம்மா மாறும். ஆனா முதல் எழுத்து என்னவா வரணும்? ஸ்மாலா வரணும். அதே மாதிரி ஒரு பெயர் சொல்லா இருக்குது, ராஜா, ராணி அப்படின்னா அது பின்னாடி போகும் பொழுதும் அதே கேபிட்டல் லெட்டரோட தான் போடும். ஓகேவா? ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் ஆனது இந்த இடத்துல இருக்கும்போது ஸ்மால் லெட்டர்ல இருக்குதுன்னு வச்சுக்கோயா. இப்போ ஆப்பிள்ஸ் அப்படின்னு இங்க எழுதும் போது என்ன எழுதணும்? யாரா அவன் பக்கத்துல பை பை நிக்கிறவன்? யார் பை காணா இருக்கு? இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து கிளாஸை கட் பண்ணிடுவேன். நான் சொல்ல கேள்வி கேட்கும் பொழுது மட்டும்தான் மைக் ஆன் பண்ணணும். மற்ற டைம்ல வந்து மைக்கு என்ன பண்ணக்கூடாது? ஆன் பண்ண கூடாது. அப்போ பின்னாடி இருக்கிற ஆப்பிள் இங்க முன்னாடி வரும் பொழுது என்ன லெட்டர்ல வரணும்? கேபிட்டல் லெட்டர்ல வரணும். நிறைய பேர் தான் தப்பு பண்ணிருந்தீங்க. ராமுக்கு இங்க வந்து ராமுன்னு இருக்குது, முன்னாடி கொண்டு வந்து எழுதும் போது ராமுன்னு எழுதுனீங்க. இது வந்து தவறு. சரி, அடுத்தது மூணாவது என்ன பண்ணணும்? மூணாவது ஸ்டெப் என்ன? சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிச்சுட்டோம். சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன வரும்? சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்டா இருக்கும்போது அதுக்கு அடுத்தது வந்து வேணும்னா காம்ப்ளிமெண்ட்டுக்கலாம் இல்ல அட்ஜென்ட்டுக்கலாம். இதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்மளுக்கு வந்து முக்கியமானது இது மட்டும்தான், சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் தான் முக்கியம். ரைட்டா? புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது என்ன பண்ணணும்? V3 மாத்தணும். V3 மாத்தணும். இங்க இருக்கிற வெர்பை என்னவா மாத்தணும்? V3 மாத்தணும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து வெர்புன்னு இருக்கு. இந்த வெர்பை வந்து நம்ம என்னவா மாத்தணும்? எப்படி மாத்தணும்? எந்த ஃபார்மேட்ல மாத்தணும்? இங்க வெறும் வந்து மெயின் வெர்பு தான் இருக்கும். ஆக்ஸிலரி வெர்ப் பிளஸ் V3. ஆக்ஸிலரி வெர்பு பிளஸ் V3 மாத்தணும். ஓகேவா? மாத்திட்டா நம்மளுக்கு ஒரு ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸா மாத்திரலாம். ஓகேவா? இப்போ நேத்து நம்ம பார்த்தது இதுதான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நேத்து நம்ம வந்து எப்படி வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸா மாத்துறோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்க எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ராஜா லேர்ன்ஸ் இங்கிலீஷ்னு இருக்கு. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்றேன்? சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கிறேன். சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். முதல் படிநிலை முடிஞ்சா? முதல் படிநிலை சரியா? சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிச்சுட்டுமா? அடுத்தது என்ன பண்ணோம்? சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் பெருக்கணும். இப்ப பிரிக்கலாமா? அப்போ இங்க இருக்கிற இங்கிலீஷ் இங்க போகுது. போயிடுச்சா சார்? இங்க எப்படி சார் இந்த வாக்கியத்துல நடுவுல இங்கிலீஷ் வருது, கேபிட்டல் லெட்டர்ல இருக்குது அப்படின்னு கேட்கலாம். பெயர் சொல் அத்தனையுமே எங்க வந்தாலையும் கேபிட்டல் லெட்டர்ல தான் வரணும். சரியா? ரைட். அடுத்தது ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ண போறோம்? பெருக்கி இங்க கொண்டு போறோம். போகும்போது எதனோட போகும்? கூட பையோட போகும். பை ராஜா. ரைட். இப்போ இங்க என்ன இருக்குது? வெர்பு என்னது? லேர்ன்ஸ். லேர்ன்ஸுக்கு V3 யாராவது ஒருத்தர் சொல்லி பார்க்கலாம். learned. சண்முதி மட்டும் தான் பேசுவாளா?
மத்தவங்க learned ஓகேவா? இதே லேர்னுக்கு learned ஓகேவா? இது பழைய இங்கிலீஷ், ஓல்டு இங்கிலீஷ்ல லேர்ன்டு அப்படின்னு வரும். நியூ இங்கிலீஷ்னா இப்ப நாம படிக்கிற இங்கிலீஷ்ல வந்து லேர்ன்ட்னு வரும். அப்ப இங்க வந்து இதுக்கு என்ன V3 என்ன வருங்க? லேர்னுக்கு learned learned LEARNT learned ரைட். இப்போ இது வாய்ஸ் என்ன வாய்ஸ்? இந்த கொடுத்துருக்கிற வாக்கியம் என்ன டென்ஸ்ல இருக்கு? தலைப்பே இங்க போட்டுட்டேன், இன்னும் யோசிக்கிறீங்களா? ஏன்னா டென்ஸ்ல இருக்கு. simple present. ஆமா, ஒரு கை வந்து மியூட் பட்டன்ல இந்த நீ பாட்டு போன் வச்சுட்டு அங்க பக்கத்துல பாப்பாவோட விளையாடுறது, ஆயா தண்ணி கொண்டு சொன்னாங்க, ஆயா தண்ணி கொண்டு வரதுக்கு போறது, அந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. நான் எப்பனாலும் வீடியோ ஆன் பண்ண சொல்லுவேன். கேள்வி கேட்கும் பொழுது நீ என்ன பண்ணணும்? உடனே மியூட் பட்டனை கேன்சல் அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு பதில் சொல்லணும். புரியுதா? ரைட். இப்போ இது என்ன டென்ஸ்ல இருக்கு? simple present tense. சன்மதியை தவிர்த்து மத்தவங்க யாராச்சும் சொல்லுங்க. simple present tense சார். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அங்க பிரசன்ட்னு வந்துச்சுனாவே நாம இங்க என்னென்ன எழுதிக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். ஆக்சிலரி வருது, ஆம், ஈஸ், ஆர், இப்படி எழுதிக்கணும். ரைட்டா? இந்த மாதிரி தான் நீங்க வந்து வீட்டு பாடம் செய்யறதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சீங்கன்னாதான் வந்து உங்களுக்கு வந்து விடை வந்து கரெக்டா வரும். நீங்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்க? சும்மா அப்படியே டைரக்டா விட்டு தாக்கி இருக்கிறீங்க. எப்படி இதுக்கு முன்னாடி இருக்கிற பசங்களை கேட்டு செஞ்சீங்களா, இல்ல நீங்களே செஞ்சீங்களா, இல்ல ஏற்கனவே ஆக்டிவ் ஸ்பேஸ் வைஸ் நடத்திருக்கணும்? உங்களுக்கு 8th நடத்தணும்னா இல்ல தானே? இல்லைங்க சார். சரி. இப்போ ஆம் எப்போ போடணும் அப்படின்னா இந்த இடத்துல ஐ இருந்தாதான் ஆம் போடணும். ஆனா இங்க என்ன இருக்குது? இங்கிலீஷ் இருக்குது. அதனால ஆம் வராது, போடக்கூடாது. அடுத்தது பாரு, இங்கிலீஷ்ன்றது சிங்குலரா ப்ளூரலா? எத்தனை இங்கிலீஷ் படிக்கிறீங்க? எத்தனை இங்கிலீஷ் படிக்கிறீங்க? சிங்குலர் தான். இங்கிலீஷ்ன்றது சிங்குலர் தான். சரியா? அப்போ சிங்குலர் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஈஸ்ன்றது சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கு ஆறுன்றதையும் பயன்படுத்தணும். வர்ணிஷ்டி இன்னைக்கு நீ அமைச்சிருந்த வீட்டு படத்துல ஆப்பிள்ஸ்ன்னு இருக்குது, நீ பக்கத்துல என்ன போட்டிருந்த? ஈஸ்ன்னு போட்டிருந்த. எஸ் வந்துருச்சு. அப்போ இங்க இது வந்து என்ன அர்த்தம்? ப்ளூரல். இப்படி மேல எழுதிக்கணும் ப்ளூரல். அப்போ ப்ளூரலுக்கு என்ன ஆக்சிலரி வெர்பு பக்கத்துல எழுதணும்? ஆர் தான் போடணும். ஓகேவா? ரைட். இப்போ இதுவரையும் புரிஞ்சிருச்சா? அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? இஸ். இங்கிலீஷ் இஸ் learnt by ராஜா. ஓகேவா? ரைட். இப்போ இங்க பெயர் வர்றதுனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து பிரிச்சிடுற. இப்போ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கியத்துல என்ன இருக்குது? இதுக்கு பேர் எல்லாம் என்னது? இப்ப நான் புள்ளி வச்சுன்னு வரதுக்கெல்லாம் என்ன பேரு? pronoun. pronoun. இதுக்கெல்லாம் என்ன பேரு? pronoun. pronoun என்ன? pronoun என்ன? நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியதுதான் pronoun. இப்ப இங்க ராஜான்னு இருக்குது, ராஜாவுக்கு பதில் என்ன pronoun பயன்படுத்தலாம்? இங்க கொடுத்திருக்கிற pronounல எதை பயன்படுத்தலாம்? he. ஏன்? ஆண் அப்படின்றதுனால he. இதே இங்க ராணி அப்படின்னு இருந்துச்சுன்னா she. சரியா? இதே இங்க கவுன்னு இருந்துச்சுன்னா it. அப்போ ஆணுக்கு, ஆணா இருந்தா ஈ. பெண் பெயர் இருந்துச்சுன்னா ஷீ. ஒரு பொருள் பெயர் இருந்துச்சுன்னா சரியா இட்டு. இதே இந்த ஆணோ பெண்ணோ இல்ல பொருளோ
ஒண்ணுக்கு மேல் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம், தே, அவர்கள். ஓகேவா? புரிஞ்சா இல்லையா? இப்போ 10ஆம் வகுப்புல லோகு மட்டும் எடுத்துக்கினா லோகு லேர்ன்ஸ் இங்கிலீஷ். அப்போ இந்த இடத்துல லோகுக்கு பதில் என்ன பண்ணலாம், ஹீன்னு போடலாம். ஹீ லேர்ன்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னு போடலாம். இப்போ அதே 10ஆம் வகுப்புல இருக்கிற 10 மாணவர்களையும் சேர்த்துக்கிறேன். மாணவர்களுக்கு மட்டும் இப்ப கிளாஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க யார் கத்துக்கிறது? மாணவர்கள், ஸ்டூடண்ட்ஸ். சரியா? மாணவர்கள், சரியா? இதுல பாரு, தமிழ்ல பாரு, கல், மாணவர்கள். அந்த கல் வர இடத்துல எல்லாம் அது வந்து ப்ளூரல். அப்ப என்ன பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளூரல் வந்துருச்சுன்னா பக்கத்துல நீ வந்து என்ன ஆக்சிலரி வெர்ப் போடணும், ஆர். எப்போ இது பிரசன்ட் டென்ஸா இருக்கும்போது மட்டும்தான் இங்க am, is, are. பாஸ்ட் டென்ஸ் வரும்போது படுத்தது நடத்துவேன். அப்போ உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன ஆக்சிலரி வெர்ப் போடணும்னு தெரியும். ஓகேவா? ரைட். இப்போ இதெல்லாம் வந்து இந்த புள்ளி வச்சிருக்கிறதெல்லாம் என்னது, ப்ரொனவுன். புள்ளி வச்சிருக்கிறதெல்லாம் ப்ரொனவுன். என்னென்ன ப்ரொனவுன் இருக்கு? ஐ, வி, யூ, he, she, it, they. இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் பர்சன். இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் பர்சன். ஐன்னா என்னது, நான். நான்ன்றது எப்படி சொல்லுவீங்க? எப்பயுமே கை இருக்கும், கை வந்து எங்க போகும், நெஞ்சுக்கிட்ட போகும். நானா, நான் போய் பேசணும்னா அப்ப எங்க கை வைப்பீங்க, உன்னை குறிக்குவேன். அப்போ உன்னவே குறிச்சுக்கும் பொழுது அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். அடுத்தது நாங்களா திரட்டணும், உன்னைதான் கை காட்டிக்குவேன். அப்ப அது வந்து இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், இது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். இந்த யூவும் செகண்ட் பர்சன். இந்த யூ சிங்குலர், இந்த யூ ப்ளூரல். சார் என்ன சார் தமாஸ் பண்றீங்க? யூ, இந்த யூவும் ஒரே மாதிரி தான் இருக்குது, இந்த யூவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது 3 எழுத்து தான், இது 3 எழுத்து தான். அப்புறம் எப்படி சார் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய வாக்கியத்துல வர அர்த்தங்கள். இப்ப நான் வந்து கிளாஸ்ல நின்றுக்கிட்டு லோகு மட்டும் இருக்கிறான், லோக பார்த்து யூ ஆர் பேட் பாய் அப்படின்றேன். அப்ப நான் சொல்ற யூ எத்தனை பேரை குறிக்குது? லோக மட்டும், லோக மட்டும் தான் குறிக்குது. ரைட்டா? அதே 10 பசங்க வந்து பாத்ரூம் போயிட்டு வர்றாங்க, டாய்லெட் போயிட்டு வராங்க, வரிசையா வராம எல்லாம் கும்பலா வராங்க. அப்ப அவங்கள பார்த்து உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுற அப்படின்னும் போது அந்த நீங்க, உங்களை, சரியா? இது நான், நாங்கள், நீ, நீங்கள். நீ, நீங்களுக்கு என்னது, உன், உங்களை மாத்தவே முடியாது. இப்ப புரியுதா என்ன அர்த்தம்னு? ரைட். அடுத்தது இது மூணுமே பாத்தீங்கன்னா என்ன பர்சன், தேர்ட் பர்சன். இதெல்லாம் வந்து 8ஆவதுலயே சொல்லி கொடுத்தாச்சு. ஸ்ட்ரக்சரல் வேர்ட் லிஸ்ட் கையில கொடுத்துருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், தினமும் ஸ்ட்ரக்சரல் வேர்ட் லிஸ்ட்டை எடுத்து காலங்காத்தால ஒரு முறை சுப்ரபாரதம் சொல்ற மாதிரி ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் த, ப்ரொனவுன் ஐ, வி, யூ, இ, ஷி, இட், தே. அடுத்தது மீ, வி, மீ, அஸ், யூ, ஹிம், ஹர். அது மாதிரி தலைப்பு சொல்லி அதை எடுத்து சுப்ரபாரதம் மாதிரி வாசி. புரியுதா? சாமியை கும்பிட்டா சோறு கிடைக்கும், ஸ்ட்ரக்சரல் வேர்டு லிஸ்ட் படிச்சேன்னா மார்க் கிடைக்கும். ஓகேவா? ரைட். இப்ப இதுல 3 சிங்குலர், ஈ, ஷி, இட் 3 சிங்குலர், தேன்றது ப்ளூரல், தேன்றது ப்ளூரல். இப்ப இது புரிஞ்சிருச்சா? ரைட். இப்ப இங்க பாரு, இப்போ ஐ இருக்குது. இந்த ஐ இங்க போகும் பொழுது என்னவா மாறணும், இந்த ஐயினுடைய இது வந்து சப்ஜெக்ட். இது எல்லாமே என்ன ப்ரொனவுன், சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இதுக்கு இணையான ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்குது. அதை தான் உங்களை வந்து நான் படிக்க சொல்லியிருந்தேன். சரியா? ஸ்ட்ரக்சரல் வேர்டு லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஐ, ஐக்கு மீ, ஈக்கு அஸ், யூக்கு அதே யூ தான், ஈக்கு ஹிஸ், the ஈக்கு him, ஷீக்கு ஹர், க்கு it.
தேக்கு them. ஓகேவா? அப்போ இந்த சப்ஜெக்ட் இடத்துல இருக்கிற ஐ ஆனது ஆப்ஜெக்ட் இடத்துக்கு போகும் பொழுது நம்ம என்ன ப்ரொனவுன் தான் எழுதணும்? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் எழுதணும். அப்போ இந்த வாக்கியம் இங்கிலீஷ், சரியா? இந்த இங்கிலீஷ் இங்க வந்துருச்சு. பை மீ. லேர்னுக்கு V3 லேர்ன்ட். என்ன ப்ரொனவுன் போடணும்? ஆம், ஈஸ், ஆர் போடணும். இங்கிலீஷ் வந்து ஐயா இல்ல, அதனால ஆம் வராது. இங்கிலீஷ் சிங்குலரா? ஆமா, அப்ப என்ன வரணும்? Is. Is. அப்போ இங்கிலீஷ் இஸ் லேர்ன்ட் பை மீ. இப்ப இந்த வாக்கியத்தை பார்க்கலாம் பாரு, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடி இங்கிலீஷ் வந்துருச்சு, English. முன்னாடி பை, வீக்கு By. ஆனது Us. அஸ், இதனுடைய V3 Learned. இப்ப இங்கிலீஷ்ன்றது சிங்குலரா ப்ளூரலா? Singular. இங்கிலீஷ் Is. இஸ். இது பாரு, இங்கிலீஷ், English. சரியா? By. you. You. இது சிங்குலர்ன்றனால இஸ் Is learned. இது பாரு, இங்கிலீஷ், English. பின்னாடி பின்னாடி போகும்போது ஹிம், By him. சரியா? பை ஹிம். Him. லேர்னுக்கு லேர்ன்ட், இது சிங்குலர்ன்றனால இஸ். Is. இங்கிலீஷ் இஸ் learned By her. by her. English is Learned by by them. them. இது புரிஞ்சா? எல்லாருக்கும் புரிஞ்சா? Yes, sir. Yes, Yes, sir. sir. அப்ப இன்னைக்கு நாம கத்துக்கணும் எவ்வளவு நேரம் இருக்குது? டைம் என்ன? 122. 8 நிமிஷம் தான், முடிச்சிடலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்கும், V2 இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்கும், V1 தான் வரும், இங்க ஆப்ஜெக்ட். இப்ப ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம், லேர்ன் அப்படின்ற வெர்பு பார்த்திருக்கிறோம், ட்ரிங்க் அப்படின்ற வெர்பு பார்த்திருக்கிறோம், சரியா? ஈட் அப்படின்ற வெர்பு பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் V1. இப்ப இதுக்கு V2ன்னு பார்த்தோம்னா, லேர்னுக்கு என்னது? V2 லேர்ன்டே தான், V3யும் லேர்ன்ட் தான். ட்ரிங்க்குக்கு V2 என்னது? சஞ்சய், V2 என்ன சஞ்சய்? Drank. ட்ராங்க். V3 ட்ரங்க். ஈட், V2 என்னது? ஏட். V3 ஈட்டன். சார் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப அர்த்தம் சார். நீங்க பாட்டு என்னமோ எழுதிடுறீங்க, நீங்க பாட்டு வேகமா போறீங்க, நாங்கெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்களுக்கு புரியல அப்படின்னு சிவாவும் சஞ்சயும் பின்னாடி இருந்து திட்டிங்கிறாங்க. தம்பி, ஸ்ட்ரக்சரல் வேர்டு லிஸ்ட் கொடுத்துருப்பேன். அந்த ஸ்ட்ரக்சரல் வேர்டு லிஸ்ட்ல பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா 42 வெர்பு உனக்கு இந்த வடிவுல இருக்கும். V1, V2, V3, V4, V1, V2, V3 வரை இருக்கும். புதுசா ஒண்ணு கொடுத்துருப்பேன், மரக்கலர்ல இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா V1, V2, V3, V4, V5 இருக்கும். ப்ளூ கலர்ல ஃபர்ஸ்ட் கொடுத்ததுல 3 தான் இருக்கும். பிரவுன் கலர்ல 2வது முறை கொடுத்தது இது வரையும் இருக்கும். இந்த 42 வெர்பு எப்படி செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறோம்னா, 6வதுல இருந்து 10ஆம் வகுப்பு வரை வரக்கூடிய முக்கியமான வெர்புங்க. இதுக்கு முன்னாட கேள்வித்தாள்கள்ல பொது தேர்வுல கேள்விகளாக கேட்கப்பட்டிருக்கிற வெர்புகளை மட்டும் எடுத்து இந்த வெர்பு படிச்சாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட விடை எழுதிடலான்றனால இந்த 42 வெர்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த 42 வெர்பையும் தினமும் 5 வெர்பு படிச்சு மனப்பாடம் பண்ணி அதையும் டெஸ்ட் எழுதிடணும். உடனே என்ன பண்ணுவான்? இதை மட்டும் எழுதி போட்டுருவான். சினானியம்ஸ், சினானியம்ஸ் 2 மார்க், பேராகிராஃப், அப்புறம் மெமரி போயமா விட்டுருவான். கொடுக்குற வீட்டு பாடத்தை, அந்த கல்வி டிவியில கொடுக்குற வீட்டு பாடத்தை விட்டுருவான். வீட்டு பாடம் என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் கல்வி டிவி வீட்டு பாடம் தனி, சரியா? நான் அன்றாடம் நீங்க ரெகுலரா படிச்சுன்னு வரணும்ட்டு கொடுத்துருக்கிற வீட்டு பாடம் தனி, சரி? 8வதுக்கும் 9வதுக்கு மட்டும் ஒரே வீட்டு பாடம் கொடுக்குறீங்க, 10வது நாங்க இழிச்சவையா? ஆமா, ஏன்னா
நீங்க என்ன எழுத போறீங்க? பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க. ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்கிலீஷ்க்கு 1 மணி நேரம் உட்காந்தேன்னா போதும், எல்லாத்தையும் படிச்சு கரைச்சி குடிச்சிட்டு எழுந்துடலாம். நான் கொடுக்குற வீட்டு படத்தெல்லாம் செஞ்சுட்டு. அதனால இந்த தினமும் 5 வெர்பை மனப்பாடம் பண்ணி அதுக்குரிய இதையும் எழுதணும். அப்படியே அதாவது லேர்ன், ட்ரிங்க், ஈட். வாசிக்க தெரியலையா? தெரிஞ்சவங்க யாராச்சும் பக்கத்துல இருந்தா கேளு, இல்லைன்னா ஃபோன் பண்ணி சார் எனக்கு ஸ்ட்ரக்சரல் பாருங்க சார், இது தெரியலங்க சார், இது என்ன எப்படி சார் உச்சரிக்கணும்னு கேளு, சொல்லுவேன். யாருமே ஃபோனும் பண்றதில்ல. சரியா? ஒரு பிள்ளைக்கு கேட்டேன், ஏமா வீட்டுக்கு வரணும் இங்கிலீஷ் செய்யறதுன்னா ஓன்னு அழுவாச்சு. ஏமான்னு கேட்டா எனக்கு வாசிக்க தெரியல. அதே பொண்ணு 8ஆம் கிளாஸ்ல வாசிக்காதனால அடிக்கும் போது அப்பயும் ஓன்னு நடந்தது. வாசிக்க சொல்லி தந்து ஃபோனடிக்ஸ் எல்லாம் சொல்லி தரும்போது அப்ப வெறும் அழுந்துக்குன்னு மார்க் வாங்க முடியாதுன்னா படிச்சா மட்டும்தான் மார்க் வாங்க முடியும். நல்லா தெரிஞ்சு. ரைட். இப்போ சிம்பிள் பாஸ்ட் இதை வச்சு நம்ம எழுதுவோம். ஆனா கேக்குதா சண்மதி? கேக்குதா? எஸ் சார். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐ லேர்ன் இங்கிலீஷ். இது வந்து என்ன வாக்கியம், என்ன டென்ஸ்? இது பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படியே தான் அதே வாக்கியம். நம்ம எவ்வளவு இதுக்காக தான் வந்து என்ன எழுத சொல்றது, டென்ஸ் எழுத சொல்றது. ஞாபகம் இருக்குதா டென்ஸ்? ஞாபகம் இருக்கா? அப்போ இன்னையிலிருந்து தினமும் ஒரு வெர்புக்கு 12 டென்ஸையும் டெய்லியும் எழுதணும். ஏன் எழுதணும் அப்படின்னா, இந்த டென்ஸ் தெரியலைன்னா உனக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கஷ்டம், டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் கஷ்டம். அதனால டென்ஸ் வந்து எழுத தொடங்கணும். ஓகேவா? அப்போ இப்போ இங்கேயும் ஆகிக்குது, இங்கேயும் ஆகிக்குது, இங்கேயும் இங்கிலீஷ் இங்கேயும் இங்கிலீஷ். என்ன மட்டும்தான் மாறுது? நடுவில் இருக்கிற வெர்பு மட்டும்தான் மாறுது. இங்க V1 இருக்குது வெர்பானது, இங்க வந்து பாஸ்ட் டென்ஸ் V2 ஆகுது. அப்போ இதை எடுத்து இங்க எழுதணும். ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ். இவ்வளவுதான் இங்கிலீஷை. வெர்பு மாத்துறது தான் நம்மளுக்கு வேலை. சப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்கும், ஆப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்கும். வெர்பு மட்டும்தான் அதனுடைய டென்ஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றும். ரைட். இப்போ இது பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பிரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிச்சோம், அதுக்கு மேல பேர் வச்சோம். சரியா? ஆப்ஜெக்டை பெருக்கணும், சப்ஜெக்டை பெருக்கி பின்னாடி கொண்டு போனோம். பெயர் சொல்ல இருந்தா அப்படியே பெயர் சொல்ல எழுதிக்கணும். ப்ரொனவுனா வந்துச்சுன்னா அந்த ப்ரொனவுனுக்கு இணையான ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை போட்டோம். இங்க கொடுத்திருக்கிற வெர்புக்கு V3 எழுதணும். ரைட்டா? இங்க ஆக்சிலரி வெர்பு எழுதணும். அந்த ஆக்சிலரி வெர்பு பிரசன்ட் டென்ஸுக்கு ஆம், இஸ், ஆர். ஐ வந்தா மட்டும்தான் ஆம் பண்ணணும். இங்க ஐ வரல. இங்கிலீஷ்ன்றது சிங்குலர், அதனால சிங்குலர்னா ஈஸ் எழுதணும், ப்ளூரல்னா ஆர் எழுதணும். அதனால இங்க ஈஸ் எழுதணும். இப்ப பாரு, அதவே இந்த இடத்துல பிரிக்கிறேன். இப்போ பாஸ்ட் டென்ஸ் பிரிக்கிறோம். ஸ்டெப் அதே ஸ்டெப் தான். ஸ்பெஷல் பரோட்டா, ஊட்டப்பெருக்கு, இந்த மூலையில இருக்கிற குப்பையெல்லாம் சேர்த்து போய் அந்த மூளைக்கு சேர்த்து, இந்த மூலையில இருக்கிற குப்பையை இந்த மூளைக்கு சேர்த்த பொழுது முறம் இருக்குதுல்ல, அந்த முறம் தான் பை. அந்த பையோட சேர்த்து குப்பையை சேர்த்து வைக்கிறோம். அப்போ இங்கிலீஷ் வந்துருச்சா? இங்கிலீஷு. இதுக்கு பின்னாடி போயிடுச்சா பை. இது ப்ரொனவுன்றதுனால ஐன்றது என்னவா போனாங்க, ஆப்ஜெக்ட். அடுத்தது என்ன பண்ணணும்? நம்மளுக்கு இந்த வெர்பை ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு ஆக்சிலரி வெர்பு, இன்னொன்னு V3. லேர்னுக்கு V3 ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், லேர்ன்ட். ஓகேவா? அப்போ இங்க பிரசன்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா ஆம், ஈஸ், ஆர் போட்டோம். அதே இங்க பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா அதை விட ஈஸி, ரெண்டு தான். வாசு, வேறு. சிங்குலர் இருந்தா வாச போடுறேன்,
ப்ளூரல் இருந்தா வேற போடுறோம். இப்ப இங்க இங்கிலீஷ் சிங்குலரா ப்ளூரலா? Singular. சிங்குலர். அப்ப Singular, என்ன sir. பண்ணுவோம்? வாஸ்மா வேர் வருமா? Was. வாஸ். ஓகேவா? அப்போ சிம்பிள் பிரசன்ட்க்கு என்ன ஆக்சிலரி வெர்பு வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் பாஸ்டுக்கு என்ன ஆக்சிலரி வெர்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். மீதி எல்லாம் ஸ்பெஷல் பரோட்டா பெருக்கு, சரியா? எப்படியோட பையோட பெருக்கு, மூணாவது V3 போடு, நாலாவது V3க்கு முன்னாடி ஆக்சிலரி வெர்பு போடு. இன்னும் ஈஸியா சொல்லணும்னா ஸ்பெஷல் பரோட்டா பெருக்கு மெயின் வெர்பை பிரிச்சு ஆக்சிலரி வெர்பு பிளஸ் V3 எழுது. ஈஸி ஆயிடுச்சா? புரிஞ்சாக்குன? Yes, sir. Yes, sir. இப்போ ஒரு சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். அந்த எடுத்துக்காட்டுகளை பார்த்துட்ட பின்னாடி உங்களுக்கு வீட்டு படம் நான் அனுப்பிச்சுடுவேன், அதை நீங்க செஞ்சுக்கணும். ராஜா drank water. ஓகேவா? சன்மதியை தவிர்த்து வேற யாராச்சும் ஒருத்தர் எனக்கு ஸ்டெப்பு மட்டும் சொல்லி பார்க்கல. நீ ஸ்டெப்பு சொல்ல சொல்ல நான் பிரிச்சுன்னு வருவேன். டக்குன்னு மைக் ஆன் பண்ணணும். பிரியதர்ஷினி வந்துட்டாளா? பிரியதர்ஷினி வந்துட்டாளா? இல்லைங்க சார். சார் ஃபர்ஸ்ட் பிரிக்கணுங்க சார். ஃபர்ஸ்ட் பிரிக்கணுங்க சார். இது யார் யார் வந்திருக்கீங்கன்னு பார்த்தறேன். அப்பதான் மார்க் போடுறது. பரணி, காவியா இருக்காளா கணக்கு கூட? பரணி எஸ் சார். 8th ல இருந்து தீபஸ், 9th ல இருந்து தீபஸ்ரீ. காவியா உங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லையா? காவியா இது வாட்ஸ்அப் இல்லைங்க சார். ஏன் உன் பக்கத்துல தானே இருக்கிற, நடுவுல ஒரு ரோடு தான் இருக்குது. அதுக்கு என்ன ஹோம்வொர்க்னு கேட்டுட்டு போலாம்ல? கேட்டு எழுதணுமா இல்லையா? நீங்க மார்க் அனுப்பிச்சிருக்கிறோம் பாத்தீங்களா? எஸ் சார். 0ன்றது வீட்டு பாடம் செய்யாதவங்களுக்கு, 1ன்றது வீட்டு பாடம் செஞ்சவங்களுக்கு. அந்த வீட்டு பாடம் செஞ்சவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாள் வீட்டு பாடத்துக்கு 10 மார்க். அப்ப மொத்தம் 30 நாள்னா 300 மார்க் வரும். அதுலயும் வந்து அரையும் குறையுமா செஞ்சு, இப்ப இன்னைக்கு பேரரசு போட்டுருந்தான் பாரு, எது டெம்பஸ்ட் சப்ளிமெண்டரி ரீடரை எழுதி வச்சிருக்கான். என்ன வீட்டு பாடம் சொல்லுதோ அந்த வீட்டு பாடத்தை தான் நீ செய்யணும். ஏதோ ஒண்ணு எழுதி போடுறதுக்கு எல்கேஜி நீ சொல்றது செய்யணுங்க. தெரியுதா பேரரசே? ரைட். காவியா, அது இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஏத்துக்கூடாது. ஏன்னா நடுவுல ஒரே ரோடு தான். இந்த பக்கம் உன் வீடு, ரோட்டுக்கு இந்த பக்கம் பரணி வீடு. வீட்டு பாடம் காலையில வந்து கேட்டுக்கும் என்னன்ட்டு, எனக்கு வீட்டு பாடத்தை கேட்டுக்கணும். இல்ல அவகிட்டே கூட வந்து படிச்சுக்க, சொந்தக்கார தானே, செஞ்சிடணும். ரைட். ராஜா drank water, சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லு பார்க்கலாம் பரணி? சார் என்னது பரணி? இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? நான் பரணியே சொன்னேன். பரணியா பெயர் சொன்னா அடுத்த முறை ஆன் பண்ணணுங்க. நான் ஏன்னா ஆன் அடுத்து என்ன சொல்லணும்? உடனே கேட்கல சார் போன். எல்லாரும் ஒரு ஹெட்போன் வாங்கிக்கோங்க. பொம்படிக்கு போனீங்கன்னா 50 ரூபாயில 100 ரூபாயில ஒரு ஹெட்போன் இருக்குது, வாங்கி போட்டுருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற சத்தம் எல்லாம் கேட்காது. சரி தீபா சொல்லு பார்க்கலாம். சார் பையோட பெருக்கணுங்க சார். பையோட பெருக்குனா பை ராஜா. நல்லா பாத்துக்கோ, இங்க ராஜான்றது பெயர் சொல், அதனால அப்படியே கேபிட்டல் லெட்டர் வரும். அடுத்ததுக்கு சார் ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் வரணுங்க சார். ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் வரணும். வந்துருச்சுக்கண்ணே. அடுத்தது V3 மாத்தணுங்க சார். ஆக்சிலரி வெர்பு பிளஸ் V3 னு சொல்லிக்கோ. மெயின் வெர்பு ஆக்சிலரி வெர்பு பிளஸ் V3 மாத்தணும். சரி, drank க்கு V3 ட்ரங்க்ங்க சார். drunk. உடனே சொல்லி பார்க்கணும் மனசுக்குள்ள. ட்ரிங்க், drank, drunk. ரைட். இப்போ இது வந்து என்ன டென்ஸ்ல இருக்குது? என்ன டென்ஸ் இது?
drank-னு இங்க Sir, வந்துச்சு. present tense sir. எப்படி present tense? present tense-னா இங்க drink-னு வந்திருந்தா தான் present tense. drank V2 வந்துருச்சுல. அப்ப இது என்ன Yes tense? sir. Past tense sir. past tense. past tense-னாவே என்ன auxiliary verb போடணும்? was இல்லைனா were. Where sir? இது இங்க சிங்குலரா இருக்கிறதுனால என்ன பண்ணும்? was பண்ணுமா were பண்ணுமா? Was sir. was பண்ணும். வெரி குட். ரைட். அடுத்த வாக்கியம் பண்ணலாமா? இப்போ இதுக்கு யார் பதில் சொல்றது? நீங்களே மைக் ஆன் பண்ணி சொல்லி பார்க்கலாம். சார் நான் சொல்றேன் அப்படின்ட்டு. சார் நான் சொல்றேன். யார் பண்ண பேரு? ஆமா, நான் வந்து வீடியோலாம் பார்க்கல கண்ணா, ஏன்னா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுனால எனக்கு வீடியோ தெரியாது. அதனால நீ தான் சொல்லணும் யாருன்னு. ரைட், சொல்லு சாமி பரணி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? சார் பிரிக்கணும் சார். இப்போ மேல சப்ஜெக்ட் வேர் அடுத்து என்ன பண்ண?